அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மருத்துவம் என்பது நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழுமையாக பேணுவதாகும். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு இஸ்லாமிய மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்கள். நவீன மருத்துவ உலகம் வியந்து பார்க்கும் பல நுணுக்கங்களை சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் மிக தெளிவாக உலகிற்கு கற்றுத்தந்துள்ளது. இந்த ஆழமான தத்துவங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். குணம் என்பது இறைவனிடமிருந்தே கிடைக்கின்றது. இஸ்லாமிய மருத்துவத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான தத்துவம் தவக்குல் எனப்படும் இறை நம்பிக்கை. ஒரு மருத்துவர் மருந்தை தரலாம், ஆனால் அந்த மருந்தின் மூலம் குணத்தை தருபவன் இறைவன் மட்டுமே என்பது இதன் அடிப்படை. அல் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதாக ஒரு வசனம் உண்டு: நான் நோய்வாய்ப்படும் போது அவனே எனக்கு குணமளிக்கின்றான். இங்கே மருந்து என்பது ஒரு காரணி மட்டுமே. உண்மையான நிவாரணம் இறைவனிடம் உள்ளது என்பதை உணர்வது நோயாளியின் மனதை அமைதிப்படுத்தும். இந்த மன உறுதி அவர் விரைவில் குணமடைய ஒரு பெரிய ஊக்கியாக அமைகின்றது. தடுப்பு முறையே சிறந்தது. நோய் வந்த பின் சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் தடுப்பதற்கே இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றது. சுத்தம் என்பது இறை நம்பிக்கையின் பாதி என்ற நபிமொழிக்கேற்ப உடல், ஆடை மற்றும் சுற்றுப்புற தூய்மையே நோய் தடுப்பின் முதல் படி என இஸ்லாம் கூறுகின்றது. அதேபோல் உணவு கட்டுப்பாடு. வயிறு புடைக்க உண்பதை தவிர்த்து வயிற்றின் ஒரு பகுதியை உணவிற்காகவும் ஒரு பகுதியை நீரிற்காகவும் மறுபகுதியை காற்றிற்காகவும் ஒதுக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவுறுத்தினார்கள். இந்த எளிய பழக்கம் இன்று பல வளர்ச்சிதை மாற்று நோய்களுக்கு தீர்வாக கருதப்படுகின்றது. உடல் மற்றும் ஆன்மாவின் இணைப்பு. இஸ்லாமிய மருத்துவம் உடலை மட்டும் தனித்து பார்ப்பதில்லை. இது உடல், உயிர் மற்றும் உள்ளம் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைந்த ஒரு முழுமையான சிகிச்சை முறையாகும். ஒரு மனிதனின் உடல் நலக்குறைவிற்கு அவனது மன அழுத்தமோ அல்லது ஆன்மீக பலவீனமோ காரணமாக இருக்கலாம். எனவே மனதோடு சேர்த்து திக்ர், துஆ மற்றும் தொழுகை போன்ற ஆன்மீக வழிகாட்டுதல்களும் ஒரு மருந்தாகவே இங்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இயற்கை வழி மருத்துவம். இறைவன் படைத்த இயற்கை பொருட்களில் மகத்தான மருத்துவ குணங்கள் உள்ளன என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. குறிப்பாக கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்பது நபிமொழி. அதேபோல் தேன், ஒலிவ் எண்ணெய், பேரீச்சம்பழம் மற்றும் ஒட்டகப்பால் போன்றவை இஸ்லாமிய மருத்துவத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. இவை வெறும் உணவுகள் மட்டுமல்ல, உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் இயற்கை மருந்துகளாகும். ஹிஜாமா மற்றும் முறையான சிகிச்சை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிந்துரைத்த மிகச்சிறந்த சிகிச்சை முறைகளில் ஒன்று ஹிஜாமா. இது உடலில் உள்ள நச்சு இரத்தத்தை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஒரு கலை. இன்று இது கபின் தெரப்பி என்ற பெயரில் உலக அளவில் பிரபலமடைந்து வருகின்றது. இது தவிர சிகிச்சை முறைகளில் ஹலால் மற்றும் ஹராம் பேணுவது அவசியம். மது அல்லது தடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு சிகிச்சை பெறுவதை இஸ்லாம் பொதுவாக தவிர்த்து கொள்ள சொல்கின்றது. சுருக்கமாக சொன்னால், இஸ்லாமிய மருத்துவம் என்பது வெறும் மருந்துகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையுமாகும். முறையான உணவு, தூய்மை, இயற்கை மருத்துவம் மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை ஆகிய 4 தூண்களில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது. நவீன மருத்துவ அறிவியலோடு இந்த ஆன்மீக தத்துவங்களையும் நாம் இணைத்து பின்பற்றும் போது ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்வை பெற முடியும் என்பதில் நம்பிக்கை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள நமது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இன்னொரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.